இவங்க பேர் அமரா, வயசு 35, உயரம் 158 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் கிருத்திகை, 1ஆம் பாதம், சாதி காடவராய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனி வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 26,000 வாங்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணு சொல்லியிருக்காங்க, யாருமே கிடையாது சொல்லியிருக்காங்க. கூட பிறந்தவங்க. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. இவங்க பேர் இலக்கியா, வயசு 28, உயரம் 164 சென்டிமீட்டர், ராசி விருச்சிகம், நட்சத்திரம் கேட்டு, சாதி உடைய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 28,000 வாங்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணு சொல்லியிருக்காங்க. கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க. என் பேர் செல்லக்கிளி, வயசு 36, உயரம் 166 சென்டிமீட்டர், ராசி தனுசு, நட்சத்திரம் மூலம், சாதி உடைய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனி வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 12,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது, திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. என் பேர் கௌதமி, வயசு 31, உயரம் 165 சென்டிமீட்டர், ராசி சிம்மம், நட்சத்திரம் பூரம், சாதி ஒன்னே கவுன்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்க வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 12,000 வாங்கிட்டு இருக்காங்க. குடும்பம் சகோதரர் 3 பேர், சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் தர்ஷினி, வயசு 27, உயரம் 161 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி, சாதி சம்பூர சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்கம் பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 42,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட சகோதரர் ஒருத்தங்க இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது, கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் ஏழினி, வயசு 32, உயரம் 167 சென்டிமீட்டர், ராசி தனுசு, நட்சத்திரம் போராடம், சாதி உடைய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 20,000 வாங்கிட்டு இருக்காங்க. குடும்பம் சகோதரர் 2 பேர், சகோதரி 2 பேர், தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிடுங்க.